இவெல்லாம் ஒரு ஆளு டாஷ்னு நிறைய பெண்கள் அது பாருங்க பைத்தியக்காரத்தனமா விஜய் வந்து முட்டி போட்டு நடந்து போயிட்டாராம். அதுக்கு வந்து ஒரு பொண்ணு சொல்லுதுங்க, என்ன சொல்லுதுன்னா, அம்மா அண்ணா என்னன்னா இப்படி நடந்து போறீங்கன்னா நடக்காதீங்கன்னா நாங்க செய்யறேன் உங்களுக்காக. ரீசெண்டா விஜய் அண்ணாவது ஒரு வீடியோ பார்த்தேன். சர்ச்ல வந்து சர்ச்சுக்கு போயிட்டு அவர் முட்டி கால் போட்டுன்னு அவரு வேண்டுறாரு. சத்தியமா சொல்றேன், பெங்களூர்ல இருக்கிற எங்களுக்கே அந்த ஒரு வீடியோ பார்த்து எனக்கு ஐயோன்னு ஆயிடுச்சு. தமிழ்நாட்டு மக்களுக்காகவே அவர் இவ்வளோ ஒரு கஷ்டப்படுறாரு. அவர்கிட்ட இருக்கிற பணம் பலத்துக்கு அவர் எப்படி வேணா இருக்கலாம், ஆனா உங்களுக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு விஜய் அண்ணா வந்திருக்காரு. எங்களால பார்க்கவே முடியல. விஜய் அண்ணா, நீங்க யாருக்காக இவ்வளவு கஷ்டப்படணும், நீங்க மக்களுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, ஆனா அதே மக்கள் உங்களை வந்து பொறம்போக்கு நாய அவன் ஒரு பொறுக்கி நாயி பொறம்போக்கு செத்து 52 பேர் சாவடிச்சவன் ஒண்ணுக்கும் போதினாதவன். நீ வந்து காசு கொடுத்து படம் பார்த்தவன் அவன் நடந்து போன நீ அழுவுறியா? எங்க இருந்து வரீங்க நீங்களா? எங்க இருந்து வந்து தொலைறீங்க? ஏதோ வீடியோ போடுறீங்க, வீடியோ அவர் பார்த்துட்டு அப்படியே பாசமாயிட்டு தங்கச்சி வாமா அப்படியே கட்டு முடிச்சு உங்களுக்கு என்னமா தேவை, அண்ணன் உங்களுக்கு என்னமா செய்யறேன்னு சொல்றேன்னு நினைச்சுட்டு இருக்கீங்களா? உங்க நாயா கூட மதிக்க மாட்டான் அவன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இத்தனை நாட்களாக எத்தனையோ தற்குறிகளை பார்த்திருப்போம். ஆனா இவங்களெல்லாம் தவிர்த்துட்டு நான் தாண்டா நம்பர் 1 ஒரு வந்து நின்றாங்க பாருங்க ஒரு சிங்கப்பெண்ணு. அந்த தற்குறிய நான் உங்ககிட்ட இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறேன். மூஞ்ச பார்த்து கண்டிப்பா போடுவாங்கண்ணா. அவர் விட்ட மேனிஃபெஸ்டோ பாத்தீங்களே, செம்ம இம்ப்ரெஸ் ஆயிட்டேனா. இது வரைக்கும் யாருமே எல்லாம் பாருங்க, நான் 8000 ரூபாய் கூப்பன் தரேன், நான் 10,000 ரூபாய் தரேன் தான் சொன்னாங்க. அதெல்லாம் அந்த சீனே கிடையாது. விஜய் கூட 2500 நான் கொடுக்கறேன் அப்படின்னு. ஆமா, நீங்க தப்பா. ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, மக்கள் பணத்துல இருந்து கொடுப்பேன்னு சொல்லல, ஏன் பணம், நான் ஏன் பணத்தை தரேன், மக்கள் பணம் எனக்கு தேவையே கிடையாதுன்னுட்டாரு அவரு. பாருங்க எப்பாற்பட்ட ஒரு படித்த பெண்ணை எந்த அளவுக்கு முட்டாளாக்கி வச்சிருக்காங்க பாருங்க. இது காரணம் யாரு? யாரு? இந்த பெருமைக்கெல்லாம் காரணம் ஒரே ஒருத்தர் தான், விஜய் விஜய் விஜய். எலெக்ஷன் தேதி எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய பைத்தியங்களை பார்க்க வேண்டியது இருக்கு. இப்பவே பாத்தீங்கன்னா நிறைய பேர் மைண்ட் டிப்ரெஷன் ஆயிட்டான். டிப்ரெஷன் ஆயிட்டு படத்துக்கு என்ன பண்றான்னு இந்த பையனை பாருங்களேன். மக்களை கட்ட போறாங்க, ஆட்சி மக்களை கட்ட போறாங்க. தளபதி தளபதி வருவார், தளபதி தளபதி முதல் வசந்தி, கோடி மக்கள் வசந்தி, மக்கள் வசந்தி, தலைவா பைத்தியரா என்ன அந்த ஆக்டிங்க பாருங்க, எந்த அளவுக்கு இளைஞர்கள் வந்து மாறிடுறாங்க பாருங்க. எந்த அளவுக்கு ஒரு பைத்தியக்காரத்தனமா முட்டாள்தனமா மாறிடுறாங்கன்னா என்னத்த சொல்றது இவங்க எல்லாம்.